இப்போ ஹிந்து மதத்திலேயே வந்து இது முன்னால் வந்து இந்த உடன்கட்டை ஏறுதல், இந்த சதிங்கிறது இருந்தது, இந்த தேவதாசி முறை இருந்தது, குழந்தை திருமணங்கள் இருந்தது இந்து அந்த மத பழக்க வழக்கங்களில். ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் வந்து காலப்போக்கில் வந்து அந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக அதெல்லாம் வந்து மாற்றப்பட்டு விட்டது. நீங்கள் இப்போ சொல்வது போல் இது சற்று இந்தியா போன்ற ஒரு பல மதத்தினர் வாழக்கூடிய அந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதங்களில் உள்ள சில இன்றைய சமூகத்துக்கு பொருந்தாத அம்சங்களை சட்டங்கள் மூலமாக அதை தவிர்ப்பது வந்து அது தவறா? அதான் என்னோட கேள்வி. இல்லை, அதாவது நீங்க சொல்ற உடன்கட்டை ஏறுதல், தேவதாசி ஒழிப்பு, முட்டாள் பக்கம் குழந்தை திருமணம் ஒழிக்க எந்த குழந்தை திருமணம், இதுக்கெல்லாம் சட்ட ரீதியான பாதுகாப்பு நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்கு. சரி, அதை வந்து இப்ப அதை யாரும் குறை சொல்லல. இப்ப நீங்க அது போன்ற சில ஏதோ சரியத் இடத்துல இருக்கலாம் சார். இப்போ முத்தலாக் உள்ளிட்ட இல்ல அது போன்ற விஷயம் எதுவும் இல்லையே. அதாவது முஸ்லிம்கள் வந்து இப்போ முத்தலாக் இப்பதானே சார் இது கட்டாச்சு, முத்தலாக் சட்டம் இல்ல சார். இல்ல இஸ்லாமிய மார்க்கத்துல முத்தலாக்குங்கிறதே கிடையாது. ஏன்னா அது தவறா அவங்களா நினைச்சுக்கிட்டு அவங்களா ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது முத்தலாக்னு பேர் வச்சுக்கிட்டாங்களே தவிர முத்தலாக்குங்கிற முறையே கிடையாது சார். அது சட்டம் இஸ்லாமிய சட்டத்துல இல்ல. அது தெளிவுபடுத்தி இன்னொன்னு இந்த சாப்பாடு வழக்கில் அந்த ஜீவனாம்சம் இருக்கு. ஜீவனாம்ச பிரச்சனையிலயும் வந்து அந்த சரியத் சட்டப்படி அவங்களுக்கு ஜீவனாம்சம் தேவையில்லைன்னாங்க. ஆனால் இன்றைய சட்டப்படி அந்த ஜீவனாம்சங்கிறது ஒரு விவாகரத்து வழக்கில் தேவைப்படுதில்ல சார். சாபானு வழக்கில் அது 2-3 நீதிமன்றங்கள் போய் தீர்ப்பு வந்தது. இல்ல கேக்குறாங்க, ஜீவனாம்ச வழக்குங்கிறது வேற. அதாவது ஜீவனாம்சம் கொடுக்க கூடாதுன்னு முஸ்லீம்கள் சொல்லல. சரி, அன்னைக்கு இந்த சாபானு வழக்குல வந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, சாபானு வழக்குல சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்புல குரான்ல உள்ள சட்டம் பொருந்தாதுன்னு தீர்ப்பு சொன்னாங்க. அதாவது குரானுக்கு புதிய வழக்கம் கொடுத்தாங்க. அதாவது ஷாபானு வழக்குல கொடுத்த அதை வச்சு பிரச்சனை வரல. அதாவது அவங்களுக்கு கொடுத்த அந்த மெயின்டெனன்ஸை பத்தி அங்க வழக்கே கிடையாது. மெயின்டெனன்ஸ் யார் நீ கொடுத்தாங்க, நீ கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குரான்ல இதுக்கு சட்டத்துல இப்படி இருக்குது அப்படின்னு குரானுக்கு ஒரு புது விளக்கத்தை அவங்க கொடுத்ததுனாலதான் இந்தியாவில் உள்ள முஸ்லீம் சமுதாயம் மட்டுமல்ல உலக முஸ்லீம்களை குரான்ல உள்ள சட்டத்தை மாத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் அறிவை கொடுத்தா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் இல்ல அப்படின்னு போராட்டம் பண்ணாங்களே தவிர தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்புங்கிறது ஷாபானு வழக்கில் அளித்த தீர்ப்பு குரானை மாத்துறதுக்கான ஒரு தீர்ப்பு சொன்னதுதான் அதை ஏற்கவில்லையே தவிர சாபானுவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறதை ஏத்துக்கிறாங்க. இது ஜீவனாம்சம் கொடுத்ததை யாரும் குறை சொல்லல. அது பெரிய இஷ்யூ கூட ஆக்கல. அதுதான் உண்மை. இது பல பேருக்கு அடிப்படைகள் விளங்குவதில்லை. பேராசிரியர் காதர் மைதீன் சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அந்த பொது சிவில் சட்டத்தில் இந்த சீக்கியர்கள் அதை பெரிய லெவலில் ஒன்றும் எதுக்கல, சமணர்கள் எதுக்கல, பௌத்தர்கள் பெரிய லெவலில் எதுக்கல, பார்சிகள் இது போன்ற பல சமூகங்கள் பல மதத்தினர் வாழ்றாங்க. அந்த அவங்களாம் பெரிய லெவலில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதுக்கு என்ன காரணம்? இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல சொல்லிடுறேன். அதாவது இந்தியாவில் உள்ள இந்துக்கள், சீக்கியர்கள், புத்தர்கள், ஜெயினர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான் சட்டப்படி. ஏன்னா இந்திய அரசு சாசனம் 25வது விதிகளின்படி, ஆர்டிகளின் விதியின்படி இந்தியாவில் உள்ள இந்துக்கள்னு சொல்லக்கூடிய சீக்கியன்ஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட் ஆர் கன்ஸ்டிடியூட் டு பி இந்துஸ். அதான் சட்டம். அதாவது அதுல வித்தியாசம் கிடையாது, எல்லாமே இந்துக்கள் தான். அதனால அவங்க இந்துக்கள்னு ஒரு சட்டத்தை போட்டா அதுக்கு சீக்கியருக்கு பொருந்தும், ஜெயினர்களுக்கு பொருந்தும், புத்தர்களுக்கு பொருந்தும். அவங்க அந்த ஏன்னா அவங்களுக்கு தனித்தனி சட்டமே கிடையாது சார். சட்டம் இல்லாதவர்களுக்கு சட்டம் போடுறீங்கன்னா பொருந்தும். முஸ்லிம்களுக்கு சட்டம் இருக்கு. 1400 வருஷமாக ஒரு சட்டத்தை பின்பற்றி வர்றோம். வரும்போது சட்டங்கள் இல்லை. அகாலி தளத்துல வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. எங்கள் சட்டத்தை நீங்க நாங்க ஒரு சட்டம் கொடுப்போம், அதை ஏத்துக்கங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தி இன்னைக்கு நடத்துறாங்க. அதனால இந்துக்கள் சொன்னாவே சட்டம் இந்திய அரசியல் சாசனப்படி இந்துக்கள்னு சொன்னா அது இந்துக்களுக்கு மட்டும் இல்ல, எஸ்சிக்களும் பொருந்தும், சீக்கியருக்கும் பொருந்தும், ஜெயினர்களும் பொருந்தும், புத்திஸ்டும் பொருந்தும். எல்லாமே
as per the law are declared to be constituted to be Hindus. அதான் அதனால அவங்களுக்கு சட்டத்துல மாற்ற வேணுங்கிற பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. இல்லையே அவங்க சட்டமே இந்த தானே மாற்ற விரும்புவாங்க. சார் இந்த சீக்கியர்கள் வந்து இந்த தலைப்பாக அணிவது, அந்த தாடி வளர்ப்பது, அந்த கிருபான்ங்கிற அந்த கத்தி வச்சுக்கிறது, இது எல்லாமே இந்த பொது சிவில் சட்டத்தில் வராதா சார்? இது அந்த உரிமைகள்லாம் இல்ல சார். அது அது பொது சிவில் சட்டம் இல்ல பிரதர், அது நடைமுறை. அதாவது தலப்பா வச்சுக்கிறது, அவங்க தாடி வச்சுக்கிறது. இப்போ தாடி இந்தியாவில் உள்ள எல்லோரும் தாடி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு காலத்துல தாடி வைக்கிறது பெருசா நினைச்சதுக்கான இன்னைக்கு தாடி வைக்காத ஆளே பார்க்கலையே. இந்தியாவில் உள்ள எல்லா ஆண்களும் தாடி தான் வச்சிருக்காங்க. தாடி இல்ல ஆளுகளே பார்க்க முடியலையே சார். அந்த காலத்துல முஸ்லீம்கள் பெரிய ஆலிம்சாக்களை வச்சிருப்பாங்க, கிறிஸ்துவ பாதிரிமார்களை வச்சிருப்பாங்க, சீக்கிய பெருக்களை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு யாரும் வேறுபாடே இல்லையே, எல்லாருமே தாடி வச்சு இந்தியா முழுவதும் தாடி மாடி தானே இருக்கு. சரி, இந்த பொது சிவில் சட்டத்துல அந்த என்ன விதமான நடைமுறைகள், அதாவது பாரம்பரிய நடைமுறைகள், அந்த திருமணம், விவாகரத்து, இந்த வாரிசு உரிமை, சொத்து உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள்ல எது உங்களுக்கு மேஜரா பாதிக்கப்படுது சார் மக்களுக்கு? அப்போ அந்த சட்டத்துல முழு அம்சமும் நமக்கு தெரிவிக்கல அவங்க. இப்போ நான் பத்திரிகையில் நேற்று பார்த்தது என்னன்னா, இதா வேணாம். சரி, அது ஒண்ணு சொல்லிட்டீங்க, இதாங்க சொல்லிட்டீங்க. இதா வேணாம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை சொத்துல. இது மிக சொல்றது முக்கியமான விஷயம். அதாவது ஆண்களுக்கு ஆமா சொத்துரிமை சொல்றாங்க இல்லையா. இப்போ சரியத்துல இருக்கா இல்லையா? சரியத்துல இருக்கா சார்? இல்ல, அதான் சொல்றேன். ஷரியத் சட்டப்படி, இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள சட்டப்படி என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு உள்ள உரிமைகள் இருக்கு பாருங்க. இது பாதி இல்ல. அதாவது ஒரு தந்தை இறந்தா அந்த தந்தையுடைய சொத்து 12 பாகமா பிரிக்கணும் சட்டத்துல. 12 பாகமா பிரிக்கும் போது அதுல 8 பாகங்கள் வந்து பெண்களுக்கு தான், 4 பாகம் தான் ஆண்களுக்கு. அதாவது இப்ப இந்த சட்டத்தினால பெண்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை அப்படின்னு நீங்க சொல்றதுனால இஸ்லாமிய சட்டப்படி பெண்களுக்கு பெரிய பாதகம் வரும். இல்ல 8 பாகம் கிடைக்கிற இடத்துல நீ பாதினா 4 தானே வரும், 6 தானே வரும். 8 பாகம் கிடைக்கிற இடத்துல 6 ஆக்குறீங்களா? குறையுது. அந்த சட்டம் இது பொருந்தாது சார். நடைமுறையில எந்த முஸ்லீம் பொம்பளையும் ஏத்துக்கல மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு பாருங்க, கல்யாணம் பண்ண ஆண் இருக்காருல்ல, மனைவிக்கு உலகத்துல உள்ள அத்தனையும் கொடுத்திருந்தாலும் அதை திரும்ப கேட்கறது உரிமை இஸ்லாமிய மார்க்கத்துல கணவனுக்கு இல்ல. கணவனுக்கு நகை போட்டிருக்க, மனைவிக்கு நகை போட்டிருப்பாங்க, மனைவிக்கு நிலம் எழுதி வச்சிருப்பாங்க, மனைவிக்கு வீடு எழுதி வச்சிருப்பாங்க, மனைவிக்கு சொத்து வச்சிருப்பாங்க, அத்தனை இருக்கும். ஆனா அதை திரும்பி கேட்கவோ உரிமை கொண்டாடவோ கணவனுக்கு உரிமை கிடையாது. அது இல்லாமத்தான் மீதி உள்ள சொத்துலதான் பாக பிரிவினை, அதுதான் பிரிப்பணும். அதாவது இஸ்லாமிய சட்டத்துடைய நுணுக்கம் தெரியாம ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்ல முடியும்? அதாவது பெண்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமைகளை வந்து பெண்களே அவர்கள் இல்லைன்னு சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அத்தனை உரிமைகளையும் நீங்க இந்த போட்டிருக்க சட்டத்தினால இருக்க முடியாது. சட்டத்துல இல்ல. இவங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமைன்னு ஓப்பனா நீங்க ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அது சம உரிமை இல்ல. பெண்ணுக்கு தான் அதிக உரிமை, பெண்ணுக்கு தான் எல்லா பாகமும். ஆமா, சட்டப்படி அது நடைமுறை இருக்குது. இது திடீர்னு எப்படி மாற்ற முடியும்? சட்டம் போடலாம், நீங்களே சட்டத்துல வச்சுக்கலாம், அதாவது ஏட்டுல வச்சுக்கலாம், தவிர நடைமுறைக்கு வராது. முஸ்லிம்கள் மத்தியில இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வராது, ஏற்க மாட்டாங்க. அது அவங்க போயிட்டு அவங்க வழியில போயிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு, இந்த இதுதான் நிலைமை.